மிதுன ராசிக்கு சனி பயிற்சி 2026 இது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் 10ஆம் பாவத்தில் வருகிறார். 10ஆம் பாவத்தில் சனி வந்தால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், வேலை சுமை அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு தொழிலுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஒரு 10 இடத்துல போனால் 2 பேர் தான் உங்களை இன்டர்வியூக்கு ஓகே அப்படின்னு கூப்பிடுவாங்க. காலையிலேயே சீக்கிரம் அங்கேயும் இங்கேயும் அலைச்சலாக இருக்கும் கொஞ்சம். ஆனால் சனி பகவானின் பார்வை 4ஆம் பாவத்துக்கு வருகிறது. அதனால் நீங்கள் உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வீட்டில் விவாதம் செய்யக்கூடாது, மனைவியுடன் விவாதம் செய்யக்கூடாது. ஏனென்றால் 10வது பார்வை 7ஆம் பாவத்துக்கு இருக்கின்றது. அதனால் நீங்கள் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவர் கூடயும் விவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும். நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் சுத்தபத்தமான நிலைமையை பார்த்து கொள்ள வேண்டும். அல்லது ரிப்பேர்கள் எல்லாம் அதிகமாக உருவாகும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா தண்டனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக பேச வேண்டும். எங்கேயும் சைன் போடுறதோ ஏதாவது டாக்குமெண்ட் செய்கிறதோ பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராஸ் இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் மாட்டிக்கொள்வீங்க, உஷாராக இருங்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற பெண்களாக இருந்தால் தன்னுடைய பேகு ட்ராயர் எல்லாமே சரியாக வைக்க வேண்டும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆணாக இருந்தால் வேலை அதிகமாக இருக்கும், வேர்வை சிந்துற அளவுக்கு வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் அதோடைய லாபம்லாம் அடுத்த வருஷம் வரும், 2 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக கடுமையாக படிக்க வேண்டும் என்று சொல்ல. விவசாயிகளுக்கு தன்னுடைய நீங்கள் செஞ்ச விவசாயத்துக்கு வர லாபம், நீங்கள் 1 லட்சம் பார்க்குறீங்கன்னா அது ஒரு 60,000-70,000 தான்ப்பா இருக்கும். அது முழுமையாக உங்களுக்கு இந்த லாபத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. சில முயற்சியில் தடைகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, வேலையில் தடை, உங்களுக்கு விரோதிகள் அதிகமாவார்கள். உங்களை பற்றி பல பேர் பலவிதமான விமர்சனங்களை எழுதுவார்கள். இப்போல்லாம் ட்ரோலிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வீட்டில் ரிப்பேர்கள், டாய்லெட் ரிப்பேர், பாத்ரூம் ரிப்பேர், ஏசி ரிப்பேர், இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னே அதிலெல்லாம் தூசியெல்லாம் அடிச்சுட்டு ரெடியாக இருங்க. வீட்டிலேருந்து என்னென்ன பரிகாரமாக என்னென்ன செஞ்சால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பரிகாரம், வீட்டிலேருந்து டெட் எலக்ட்ரானிக் எல்லாமே எடுத்துடுங்க. டெட் எலக்ட்ரானிக் எல்லாமே எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் பூஜை தினமும் செய்ய வேண்டும். ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை சுற்றிட்டு வர வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு தீபம் ஏற்றிட்டு வந்தால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எந்த தீமை செய்யாமல் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.